அந்த இடத்துல கழுதை ஏர் கொண்டு கபடி வித்தல்னு பேர். கழுதையை ஏறெட்டி பூட்டி அப்படியே ஊரையே உழுது தள்ளி, கபடின்னா முள் செடியை போட்டு போடுவோம். அப்படி ஒரு அரண்மனையோ நாடோ இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் செஞ்சிடும். இது ரொம்ப வெறித்தனமானது. அதுக்கு வரலாற்று சான்று ஒன்றும் அதிகம் இல்லை. ஆனால் அதை போல ஏறக்குறைய நடந்த ஒரு வரலாற்று சான்று தான் பழையாறையை பாண்டியன் அடித்தது. அது கொஞ்சம் எல்லா இடத்தையுமே தரமட்டமாக்கினான்னு தான் வருது. ஆனால் கோயிலை ஒன்றும் பண்ணலை. கடியலூர் உருத்திரங்கண்ணனாருடையதை அழிக்காமல் விட்டான் பாண்டியன். தமிழ் பற்றுள்ளவன் சோழ நாட்டில் இருந்தான், அது எந்த நாட்டில் இருந்தான்னு அந்த ஸ்தூபியை அழிக்கக்கூடாதுன்னு சொன்னான். இப்படி ஒரு கடைசி நேரத்தில் பண்ணுவது உண்டு. அது யுத்தத்துக்கு முன்னே இவர்களுக்குள்ள நடந்த காரசாரமான பேச்சுவார்த்தைகளிலே ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அப்படி நடப்பது உண்டு. ஆனால் புலவர் பெருமக்களும் நியாயங்கள் சொன்னவர்களும் அரசனுக்கு என்ன சொன்னார்கள்னா, யுத்தம் முடிந்த உடனே இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, திரை கொண்டு பெயர்க, கிஸ்து இவ்வளோ கட்டு, வரி இவ்வளோ கட்டு நீ என்று பணத்தை வாங்கிட்டு பா. அதுக்கு மேலே எல்லாம் ஒன்றும், இன்னும் அவனும் மனுஷன், அந்த நாட்டில் இருக்கிறவனும் மனுஷன், ஒன்றும் செய்யாது. ரொம்ப அற்புதமான உதாரணம். ஒரு சேரனை பற்றிய இலக்கியம் 18 பேர். சேர அரசருடைய வெற்றி, கொடை, வீரம், ஆளுமைத்தன்மைகள் இதெல்லாம் சொன்ன ஒரு பேர் இலக்கியம். அது நியாயமாக ஒவ்வொரு 10க்கும் 10ஆக 100 பாட்டு கிடைச்சிருக்க வேண்டியது. முதல் 10 கிடைக்கல, கடைசி 10 கிடைக்கல, 80 இருக்கு. அதிலே அரசியல் கிழார் என்பவர் இரும்பொறையை பாடும்போது இப்படிதான் சொல்றாரு, திரை கொண்டு பெயர்தி வாழி, யுத்தகலத்துக்கு போகிறாய், நீ செய்ய வேண்டிய கடைசி முடிவு வெற்றி பெற்று வருக. நீ வெற்றி பெற்று தான் வருவ, அதை போய் நான் தோல்வி இல்லாமல் வருகன்னு நான் ஏன் சொல்றது? வெற்றி பெற்று வருக, அது நியாயம். அதை அப்படி சொல்றதை விட வேற்று மன்னிடத்திலே திரை கொண்டு பெயர்க, அந்த இறை வாங்கி கொண்டு வா, அவ்வளவுதான். அதுக்கு மேல தீமை செய்யக்கூடாது என்ற புலவர். ஏன்னா ரொம்ப பேர் சொல்லுகிறார்கள், இந்த புலவர்கள்லாம் போர் வெற்றி பாடி பாடித்தான் நமக்கும் அந்த புகழ் வரணுங்கிறதுக்காக பல போர்கள் நடந்தன. இது ஒரு வரட்டு ஆராய்ச்சி. அது புலவர்கள் மனிதனை கெடுத்து விடாதே என்பதைத்தான் எச்சரித்து வந்தார்கள். போர் தொடங்கும்போது கூட, அந்த போர்க்களத்தில் தொடங்கும் போது அந்த இடம் ரொம்ப முக்கியமா சொல்லணும். போர்க்களம் இந்த இடம் நிர்ணயிக்கப்பட்டது. சுத்துப்பட்டி கிராமங்களுக்கெல்லாம் 2 பக்கத்து காரணமே என்ன பண்ணுவார்கள் சொன்னா, தண்டோரை அடிப்பாங்க, இந்த இடத்துல யுத்தம் நடக்க போகுது. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா ஆவும் ஆணிய பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையேரும் எம் தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வரை பெறாதீரும் எம் அம்பு கடி விடுதும் அரண் சேர்மின். இதுதான் சொல்லுவாங்க. பசுமாடு எங்கேயாவது பக்கத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்க நடக்கிற யுத்த வேகத்திலே ஒரு அம்பு அங்க அந்த பசுமாட்டு மேல விழுந்துடும், பாவம். ஆண் இயல், பசுமாட்டை போலவே ஒரு உயிர் வர்க்கம் உண்டு, அவர் தான் பார்ப்பன மாக்கள். இந்த பார்ப்பன மாக்கள்னா அந்த ஒரு ஜாதிக்கே அப்படி ஒரு உரிமை கொடுத்தார்களா என்று சொன்னால் அது ஒரு நீண்ட ஆராய்ச்சி. அப்படி ஒன்றும் ஜாதிக்கே உரிமை கொடுத்துடல. பார்ப்பனில் வீரர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். ஜாதி குறில பார்ப்பனன் என்ற சொல்லு ஜாதியை குறிக்கும் என்று சொல்வதே தப்பு. அது என்னன்னா, பார்ப்பு அனான். பார்ப்புன்னு சொன்னா 2 பிறப்பு உள்ளதுன்னு அர்த்தம், இரு பிறப்பாளர்னு. 2வது பிறப்பு பிறந்த உடனே அவர்கள் என்ன பண்ணாருன்னா, 2வது பிறப்புன்னா புழுவாய் இருக்கிறது ரெக்க முளைச்சு பறவையாய் போறது எது எது உண்டோ அதுக்கெல்லாம் பார்ப்புன்னு பேரு. முதல்ல புழுவா நடிஞ்சிட்டு இருக்கும், ரெக்க முளைக்கும் பறவையாய்ப்படும், அதுக்கு பேர் பார்ப்புன்னு பேரு. பார்ப்பும் பரடும் பரப்பவற்றிழமை தொல்காப்பியம். அந்த பார்ப்பு போல உள்ள ஒரே ஒரு ஜாதியிலே ஒரு பகுதி ஆட்கள்
பார்ப்பனர். யாரான்னா முன்னூல் அணிவதற்கு முன்பாக, அதாவது உபநயனத்துக்கு முன்பாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைவன். எப்போ இந்த வினாடி உபநயனம் ஆயிடுச்சோ இவங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மா. யார் அவனுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் தாயின் தந்தை. குருதான் சர்வம். பிரம்மோபதேசம் மட்டும் தந்தையும் தாயும் உடனிருந்து செய்து வைப்பார்கள். அது வேதம் கற்பதற்கு யோக்கியதையை உண்டாக்குவதற்கு. அதோடய நிறுத்திக்கிட்டாங்கன்னா அது பார்ப்பனே இல்லை. அவங்க கற்றுக்கிட்டு அப்புறம் வேதம் கற்கணும். அதனால தான் தாய் கையால் பிட்சை வாங்கி கொள்வார்கள். அவ்வளோதான் அவங்க கையால் சாப்பிட்றது கடைசி சாப்பாடு. அதனால தான் அந்த உபநயனத்துக்கு முன்னே தாயோடு உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் குரு வீட்டில் தான். குரு வீட்லேயும் அந்த வார போஜனம்னு பல இடங்கள்லேருந்து வாங்கி கொண்டு வந்து அப்படி ஒரு கல்வி முறை அது. அதனால் இருபிறப்பாளர் என்று பேர். அந்த உபநயனம் முடித்து கல்யாணத்துக்கு முன் வரை அந்த அவர்களுக்குள்ள கல்யாணம் தான் 8 வகையான கல்யாணம். பிரம்மம், பிரசாத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்தரியம். அதில் 4 நல்ல கல்யாணம், 4 கெட்ட கல்யாணம். அந்த இடைப்பட்ட காலம் இருக்கிறது அவர்கள் பார்ப்பனர். அதாவது பார்ப்பனமாக்கள் என்ற சொல் வந்தாலே வேதம் படிக்கிற நேரம்னு அர்த்தம். படிக்கிற பிள்ளைங்கன்னு அர்த்தம், வேற ஒன்று. அது சுற்றி வளைச்சி பார்த்தோம்னா படிக்கிறவர்கள் யுத்தத்தை அவதானம் பண்ணக்கூடாது. ஆக பசுமாட்டையெல்லாம் அப்புறப்படுத்திருங்க, வேதம் படிக்கிறவர்கள்லாம் அப்புறப்படுத்திருங்க. பெண்டிரும் ஒரு பெண் கூட யுத்தத்திலே அழியக்கூடாது. அதனால் சுற்றுவட்டத்திலேயே சொல்கிறேன். ஏன் சுற்றுவட்டத்தில் அழிவான்னா, அம்பை விடுறான், அடிக்கிற பந்து சிக்ஸரில் போகுதா என்னன்னு அவனுக்கு என்ன தெரியும்? போய் விழுந்துன்னா அங்கே வேடிக்கை பார்க்குறவன் தள்ள வந்து டொக்குட்டு விழும். அது தாங்கிறதுக்கு முடியலன்னு தான் அங்கே உட்காரணுமே தவிர, அது அடிபட்டதுக்காக ஆஸ்பத்திரியில் சேர்கிற அளவுக்கு பலகீனமாக இருந்தான்னா அவன் இருக்கக்கூடாதுங்க. ஒருவேளை இந்த அக்கம் பக்கத்துலேயும் ஏதாவது இந்த யுத்தத்தினுடைய பாதிப்பு ஏற்படலாம். பெண்டிரும் பிணியுடையீரும் வியாதியஸ்தான் லொக்கு லொக்குன்னு இருமிட்டு உட்காந்துக்கான். இன்றைக்கோ நாளைக்கோ தெரியல, திண்ணையில் போட்டிருக்காங்க. இவன் யுத்தம் இல்லை, இந்த முதல்ல ஸ்ட்ரக்சர் வச்சு எடுத்துகிட்டு போங்க, அடுத்த ஊருக்கு போங்கள். பிணியுடையீரும், கல்யாணம் ஆச்சு, நான் வீரன், இப்போ தான் அனிமனுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், நான் இருக்கலாமா ஊருக்குள்ளேன்னு. வேண்டாம். ஏன் வேண்டான்னா, உனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலை. ஏன் பிள்ளை பிறந்து தான் ஆகணுமா? கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் சட்டமான ஆம், குழந்தை பிறக்கணும். ஏன்னா தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வரை பெறாதீரும். உனக்கு மட்டும் இல்லை சிரார்த்தம் வைக்க போகிறது, உங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, 3 தலைமுறைக்கு வைக்கிறது பேர் தான் சிரார்த்தம். நீ எனக்கு வேண்டாம், எனக்கு நான் செத்தப்புறம் யாரும் திரிய கொடுக்க வேண்டாம், நீ வீராப்பு பேசலாம், உனக்கு ரைட் உண்டு. இங்கே அப்பாவுக்கும் கொடுக்காதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கே எது அதிகாரம்? தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும். அப்போ ஒரு சம்சாரிக்கு ரொம்ப முக்கியமான வேலை தென்புலத்தாரை காப்பது. அதனால்தான் திருவள்ளுவன் சொன்னா, பணம் சம்பாதிடா, எதுக்கு தெரியுமான்னாரு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு 5புலத்து ஆரோம்பல் தலை. முதல்ல தென்புலத்தார சொன்ன. நான் கோயிலுக்கே போக மாட்டேன், நல்லது, சந்தோஷம், ஆனால் அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கறது சரியாக செய்வேன்னு. கோயில் வழிபாட்டை விட இதாண்டா பெருசு. தென்புலத்தாருக்கு செய்யணும். தென்புலத்தார் அவ தட்சிண திக்கிலே தான் ஆவி போகிறது என்பது அர்த்தம். அந்த தென்புலத்தார் தான் முதல்ல திருவள்ளுவர் சொன்னார் என்பதனாலே இங்கேயும் வருது பாருங்க. தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வரை பெறாதீரும். இல்லையா, சில பேர் செய்ய மாட்டேங்கிறேன். நான் தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேனே,
பொன்போல் புதல்வர், தங்கமான பிள்ளையார் அவன் எல்லாம் செய்ய, குலங்கெட்டவெல்லாம் செய்ய மாட்டான். ஆக இவர்களெல்லாம் நீங்கி மற்றவர்களிடத்திலே, இவரெல்லாம் நீங்கி மற்றவங்க இருக்கிறன்னா இருக்கலாம் பக்கத்து ஊர்களில். இதுதான் அறத்தாறு நுவலும் பூட்கை தர்ம யுத்தம். இது யுத்த தர்மம் என்பது முக்கியமானது. அந்த யுத்தம் செய்கிறவர்கள் முன்னதாக ஒரு தர்ம ரீதியை கடைபிடிக்கிறார்கள் என்பதுக்கு இந்த பாட்டு சான்று. இன்னொரு செய்தி, இதே போலத்தான் அவ்வளவு வீராவேசமாக, இது வீரம், கண்ணைக்கு வந்தது ஆவேசம். இது வீரம், அது ஆவேசம். ஆவேச நேரத்தில் கூட அந்த அம்மாவனுடைய மனசிலே தர்மம் இருந்தது. அதனால்தான் அவன் சொல்றான்னா, இதே பாட்டினுடைய சாரம் தான் சில பேர்ல. மதுரை எரிக்க போகிறாள், மதுராபுரத்தையும் நடுங்கி நிற்குது. இருக்க அக்னி பகவானுக்கு உத்தரவு போடுகிறாள். ஆவும் ஆணியல் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிணியுடையேரும் ஒரு பட்டியலே சொல்லி புறநானூறு இவங்கெல்லாம் யுத்தத்தில் ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. அதே தான் அந்த அம்மாவும் சொல்றாங்க. தீத்திரத்தார் பக்கமே சாக, கெட்டவர்கள் அழி. அதில் சில மனித உயிர்கள் போகிறதுன்னா அது கெட்டவங்களாத்தான் இருக்கணும், நல்லவர்களே அழித்து விடாதே என்ற ஒரு கோட்பாடு அங்கேயும் வருகிறது. அம்மா இது இங்கே புலவர் உசிப்பு இல்லையான்னு கேட்கலாம். ஆக யுத்தகலம் எப்படி நடக்கணுங்கிற கட்டுப்பாடு சொல்றாருல்ல, அது தர்மமாக இருக்கட்டும் அதர்மமாக இருக்கட்டும், யுத்தம் நடக்கிறத பற்றி தானே சொல்றாரு, சொல்லலையான்னு சொல்லியிருக்காங்க. அதே இதை பாடினது பல்யாக சாலை முதுகுடுமி பெருவிடுதிக்கு நெட்டிமையார் பாடியது. அது கடச்செங்கத்துக்கு முற்பட்ட பாண்டியர்களில் 2 பாண்டியர்கள் நமக்கு தெரிய வருகிறார்கள். ஒருவர் வடிம்பு அலம்பன் என்ற பாண்டியன். இவன் இப்ப இருக்கிற மதுரையை ஆண்டவர்கள் அல்ல, கடல் கொண்ட மதுரையை ஆண்டவர்கள், கவாடபுரத்தை ஆண்டவர்களா இருக்கணும். முற்பட்ட பாண்டியர்கள் அவங்க 2 பேர். வடிம்பலம்பன் என்ற பாண்டியன், பல்யாகசாலை முதுகுடுமி பெருவிடுதி, பல யாகசாலைகளை நடத்தினவன், அவனை பாடின பாட்டு. அதனால புறநானூற்றில் இருந்தா கூட இது கடச்செங்கத்துக்கு முற்பட்ட காலத்து பாட்டு. இது அதே நெட்டுமையார் அதே பல்யாகசாலை முதுகுடுமி பெருவிடியார்கிட்ட ஒரு பாட்டு பாடுறாங்க. அது யுத்தத்தை பற்றியது அல்ல, அதனால ஒரு குறிப்பு இருக்கு அதில். பாணர் தாமரை மலையமும் புலவர் பூணுதல் யானை புனைதேர் பண்ணவும் இன்னாக பிறர் மண் கொண்டு இனிய செய்தினின் ஆர்வலர் முகத்தேங்கிறார் ஒரு வெண்பா புலவர். பாட்டு பாடுகின்றவர்கள் வர்றாங்க, இசைவாணர்கள், தங்கத்தில் தாமரைப்பூ செஞ்சு அவங்க தலையில் நீ வைக்கிற. புலவர்கள் வருகிறார்கள், பெரிய யானை நிறைய செல்வத்தை கொடுத்து தேரை கொடுத்து அதில் உட்கார்ந்து போறாங்கிற. இவ்வளவு எப்படி பண்ற தெரியுமா? இவ்வளவு பணம் உனக்கு ஏது தெரியுமா? அடுத்த நாட்டை அடிச்சு கொண்டு வந்த பணம். அவன் அடுத்த நாட்டை அடிச்சு கொண்டு வந்து வீரன் தானே? இல்லை, இன்னாவாக கெட்ட காரியம். இன்னாவாக பிறர் மண் கொண்டு. ஆனா ஒரு சந்தோஷம், இனிய செய்தி. கெட்ட வழியிலே வந்த செல்வமாக இருந்தாலும் நல்ல காரியம் பண்ணி கொண்டு இருக்கிறாய்ன்னு பாடுறார். அப்படின்னா அந்த புலவருடைய மனத்திலே போரும் பூசலும் இல்லாத சமாதான உலகம்தான் அந்த மனசில் பட்டிருக்கிறதே தவிர, மன்னர் என்பதற்காக நீ போர் செஞ்சது சரின்னு நான் சொல்ல வர மாட்டேன் எந்த மனோபாவம் உள்ள ஒரு பாடினது தான் இந்த ஆவுமானியர் பார்ப்பன மக்கள் பாட்டு கூட. அதனால அவங்க புலவர்களுடைய உள்ளார்ந்த விருப்பம். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். பாரிய அரண்மனையை சுற்றி கொண்டு மூவேந்தர்களும் அழைச்சிட்டாங்க. 3 ராஜாக்களும் படையெடுத்து வந்துட்டாங்க. இந்த சாணக்கிய வரலாற்றில் வரும், அது கூட சாணக்கிய சாகித்யத்தில் கூட சொல்லுவாங்க.